கட்சியில் தொடங்குவதற்கு முன்னதாகவே நடிகர்களுக்கு இடையில் போட்டி நிலவுவதாக நான் பார்க்கிறேன். யார் முதலில் கட்சியை தொடங்குவது என்று கமல்ஹாசனா ரஜினிகாந்தா என்கிற போட்டி இப்போதே தொடங்கி இருக்கிறது. சபாஷ் என்றுதான் இதை வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம். மக்களுக்காக தொண்டு செய்ய யாரும் வரலாம், எந்த வயதிலும் வரலாம். தியாகம் செய்த பிறகுதான் தேர்தலுக்கு வர வேண்டும் என்று இல்லை. தேர்தலுக்கு வந்த பிறகு கூட தியாகம் செய்யலாம், மக்களுக்காக போராடலாம். ஆகவே நான் அரசியலுக்கு வருவதை அந்த அடிப்படையில் தான் யார் வந்தாலும் வரட்டும் என்று வரவேற்கிறேன். ஆனால் அவர்கள் முன்னெடுக்கப் போகிற கொள்கைகள், கோட்பாடுகள் என்ன, செயல் திட்டங்கள் என்ன என்பதை பொறுத்துதான் அவருடைய நடவடிக்கைகளை நாம் வரவேற்க முடியுமா முடியாதா என்று சொல்ல முடியும். நடிகர் ரஜினிகாந்த் யார், நடிகர் கமல்ஹாசன் யார் என்று அண்மையிலே நடந்த துக்ளக் விழாவில் அதனுடைய தற்போதைய ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். கமல்ஹாசன் வந்தால் அது திராவிடக் கழகங்களின் நீட்சியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ரஜினிகாந்த் பிஜேபியோடு சேர்ந்தால் 50 ஆண்டுகால திராவிட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும், தமிழகத்தின் தலையெழுத்தை தலைகீழாக புரட்ட முடியும் என்று கூறியிருக்கிறார். ஷோ அவர்கள் இருந்த இடத்தில் இன்றைக்கு தான் துக்ளக் பத்திரிகையை நடத்தி வருவதால் ஷோ அவர்களைப் போலவே வழிகாட்ட தொடங்கியிருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் பின்னால் யார் இருக்கிறார்கள், அவருடைய அரசியல் எப்படி இருக்கும் என்பதற்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களின் பேச்சு சான்றாக இருக்கிறது. கமல்ஹாசனை பற்றி அவர் சொல்லியிருக்கிற கருத்து, அவர் எத்தகைய பின்னணியை கொண்டு அரசியலுக்கு வரப்போகிறார் என்பதையும் அவர் உணர்த்துவதாக தெரிகிறது. சினிமா கவர்ச்சியை மட்டுமே மூலதனமாக வைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட முடியும் என்று நடிகர்கள் நினைப்பதற்கு காரணம், தமிழ்நாடு அரசியல் என்பது சினிமா கவர்ச்சிக்கான ஒரு மார்க்கெட்டாக அவர்கள் பார்க்கிறார்கள், ஒரு நல்ல சந்தையாக பார்க்கிறார்கள். தமிழ்நாடு அரசியல் களம் என்பது சினிமா கவர்ச்சியை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சந்தையாக பார்க்கிறார்கள். மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று மக்களுக்கு வேண்டுகோள் விடுப்பதை தவிர வேறொன்றும் சொல்வதற்கில்லை.